கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? என்ன அந்த லேப் போட்டியே தட்டிட்டு இருக்க மாதிரி உங்க கிளாஸ்ல இன்னும் அமோகமா ஏதோ நடந்திருக்கு போல. அட நீங்க வேற என்ன நடந்துச்சுன்னா, வழக்கம் போல நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிலா ஜெசிகா இருப்பாங்க தெரியுமா அந்த கிளாஸ்ல. அந்த பிள்ளைங்களை நான் வந்துட்டு சரி திட்டுவோன்னு சொல்லிட்டு இது பண்ணா, அந்த புதுசா வந்திருக்க பையன் அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எடுத்து பேசிட்டான். அப்புறம் என்ன ஆச்சு? மேற்கொண்டு சொல்லுங்க. அசிங்கமா போயிடுச்சு மேம். இதை வேற நான் இதுல என்னத்த சொல்றது? இதை வேற நீங்க மேற்கொண்டு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம பசங்க தானே, பார்த்துக்கலாம். இன்டர்னல் மார்க்லாம் நம்ம தானே போடணும், அப்ப பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் போயிட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு சீரிங்க. அடச்சி சீரிங்க. என் கிளாஸ்ல இப்படிலாம் நடக்கலப்பா. நல்ல வேலை நான் போனேன். ஏதோ ஒரு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில. போயிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த பசங்க வந்துட்டு டைமுக்கு சப்மிட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னொன்று நடந்துச்சு மேம். என்னது சோபனா மேம்? அந்த புதுசாக வந்திருக்க பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான்னு தெரியுமா? நானும் 2 நாள் டைம் எடுத்து அசைன்மெண்ட் முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு டைம்லாம் வேணாம் மேம், நோட்ஸ் மட்டும் நான் ரெஃபரன்ஸுக்கு தான் கேட்டேன். நான் அதெல்லாம் ஆன் டைமில் இவங்களோடய சேர்ந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன்னு சொல்கிறான்.